1000 கவலைகள் மனசுல இருந்தாலும், யாருகிட்டயும் அந்த கவலைய வெளியில காட்டிக்காம, ஒரு கம்பீரமா, ஒரு தைரியமா உள்ள ஒரு ராசி அப்டின்னா, இந்த ரிஷபராசி அன்பர்கள சொல்லலாம். நல்ல ஒரு கம்பீரமான தோற்றமுடையவங்களா இவங்க இருப்பாங்க. கொள்ளையா தான் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த கட்டுக்கோப்போட இருக்கிற ஒரு அழகான தோற்றமுடையவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். ஏன்னா, யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன அதிபதியாக கொண்டவங்க. அதனால அழகுல, அறிவுல எல்லாத்துலயும் சிறந்து இருக்கக்கூடியவங்களா அந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்டின்னே சொல்லலாம். கலையில உங்களுக்கு கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும். கலை சார்ந்த பொருள்கள் வாங்குறதுல உங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். அதிகமா வாசனை திரவியங்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் பயன்படுத்துவாங்க. இந்த ரிஷபராசி என்பர்கள் சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குடும்ப பொறுப்புலாம் ஏத்துட்டு ஒரு அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ரிஷபராசியில சூரியனோட நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரமும், சந்திரனோட நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரமும், மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரமும் இந்த ரிஷபராசியில் இருக்குது. அதனால தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் குடும்பம் அப்படின்னா கொஞ்சம் அந்த அதீத பிரியமுடையவங்களாக இருப்பாங்க. பந்தபாசம் மிக்கவங்க அப்படின்லாம் இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். குடும்பம் அப்படின்னா ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நண்பர்கள் மீது அதிக பாசமாக வைத்திருப்பாங்க. அதேமாதிரி இந்த ரிஷபராசி என்பர்கள் எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் அப்படியே திறமையாக கொண்டுட்டு போய் அந்த திறமையை வெளிக்காட்டி அதில் ஒரு வாய்ப்பை பெறாமல் விடமாட்டாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். கடுமையாக போராடக்கூடியவங்க, கடினமான உழைப்பாளிகள் அப்படின்னா சொல்லலாம். ஏன்னா போர்க்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயோட நட்சத்திரமும் இந்த ரிஷபராசியில் இருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை போராடி வெல்லக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி தான் இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பெல்லாம் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலிகளாக தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு ஏதாவது ஒரு யோக பலன்கள் இவங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் இவங்க என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க? ஏன்னா கடந்த 2 ஆண்டுகளாகவே நிறைய இன்னல்களையும் நிறைய கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு மேன்மையை தரும்? தொழிலையா, வியாபாரத்திலையா, குடும்பத்திலையா, நிதி நிலைமையிலையா, என்னென்ன விஷயத்தில் இவங்க மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ரிஷபராசிக்கு ஒன்றே ஒன்று தான், இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த 2026 சித்திரை பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா வரன் தெரிஞ்சிங்க அப்படின்னா இந்த 2026க்குள்ளேயே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு கெட்டி மேலே சத்தம் கேட்கக்கூடிய யோகம் இருக்குது நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். தொட்டதெல்லாம் தங்கமாகக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கு. ஏன்னா தங்கத்தோட ரேட்டு பல மடங்கு உயர்ந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு கிரக அமைப்புகள் அப்படி தான் இருக்குது. அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாக இருக்கும். அதை பற்றி நம்ம இன்னமும் விளக்கமாக பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறகு. இந்த தமிழ் புத்தாண்டு பரபவ ஆண்டில் ரிஷபராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது? என்ன பரிகாரம் செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும்? ஜோதிட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ரிஷபராசிக்கு லாபத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். உத்தியோக ரீதியாக கடந்த ஓராண்டுகளாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு லாபத்தில் சனி பகவான் அமரும்போது உத்தியோக ரீதியாக நல்ல லாபம் பெறக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான். சனி பகவான் உங்களுடைய நிலையை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போவார். நல்ல ஒரு மேன்மையை உண்டாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். இதனால் வரையிலும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சிங்களோ, தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, வியாபார ரீதியாக என்னென்ன பிரச்சனைகளை அந்த தொழில் ரிலேட்டடாக நீங்கள் எந்த விஷயத்தில் சந்திச்சிங்களோ அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது நாள் வரையிலும் வேலையில் நிறைய பிரச்சனைகள், ஒரு சில விஷயங்கள்லாம் சரி பண்ண முடியாமல் ரொம்ப இழுபறியாக, ரொம்ப ஏண்டா இப்போ இந்த விஷயத்தில் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்த அந்த மனநிலை மாறும். இனிமேல் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய் 11ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை குடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கையில் கூட கடந்த சில ஆண்டுகளாகவே சின்ன சின்ன இன்னல்கள், பிரச்சனைகள், பாதிப்புகள், ஒரு சிலர்லாம் பிரிந்து கூட இருந்திருப்பீங்க. அவங்களாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூடி
கூடி வரப்போகுது. பெரும்பாலான கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நிறைய சொத்து வாங்கக்கூடிய யோகம்லாம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பழைய சொத்தை விற்றுட்டு புதுசாக ஒரு இடத்துல சொத்து வாங்குவீங்க. அதோடைய வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதனால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். காதலிச்சிட்டு இருக்கிறவங்க அந்த காதலியவே கரம் பிடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. வீட்டில் ஏதாவது ஒரு கெட்டி மேலே சத்தம் இந்த காலகட்டத்தில் கேட்கும். ரொம்ப நாளாக காதலிச்சிட்டு இருக்கேன், ஆனால் வீட்டில் போய் பர்மிஷன் கேட்டால் எனக்கு அந்த பர்மிஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, திருமணத்திற்கான அந்த யோகம் இருக்கா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். அவங்க இந்த ரிஷபராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வீட்டில் கூட போய் பர்மிஷன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உயர்கல்விக்காக ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. விரும்பிய கல்லூரியில் சேரணும், வெளியில் போய் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்குலாம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். நிதி சார்ந்த பிரச்சனையெல்லாம் வருகின்ற நாட்களில் பரிபூரணமாக நீங்கும். வெளிநாட்டில் இருந்து ஏதாவது ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் வெளிநாட்டில் வேலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்திருப்பீங்க. விசா பண்ணுற பிரச்சனைனால உங்களுக்கு கிடைக்காம ரொம்ப தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கணும், வாழ்க்கை ரொம்ப இன்னும் அருமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மையாரையும் வழிபட்டுட்டு வாங்க. பௌர்ணமி நாட்களில் போய் கிரிவலம் சென்றுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு 9 மாதம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம், நிறைய சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷபராசி என்பர்கள் எப்பவுமே ஒரு யோகக்காரங்கள். அதே நேரத்தில் இந்த காலகட்ட கிரக அமைப்பு ரொம்ப சாதகமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். ஆடி மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பெருசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடி மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். எதற்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபத்தி கிரக அமைப்புகள் கோச்சார் ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னா தான் கரெக்டாக கணித்து சொல்ல முடியும். இது பொதுவான பலன்கள் தான். ஒரு சிலருக்கு பொருந்தும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் பொருந்தாது. அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறதுல இருந்து டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு வேணால் கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுட்டு பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் நல்லது. ஏன்னா கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சின்ன சின்ன இன்னல்கள், தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. கேதுவும் ராகுவும் 4 மற்றும் 10 இருக்கிறதுனால கொஞ்சம் பணம் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். எல்லை தெய்வங்களை வழிபடுங்க. இந்த பணம் சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் ஒரு முடிவுக்கு வரும், ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். எல்லை அம்மன், எல்லை தெய்வம் இதெல்லாம் வழிபட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணம் வர ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதுசாக ஒரு கூட்டு தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. எளிமையான ஒரு விஷயத்தில் இறங்குங்க. ஆடம்பரமாக எந்த ஒரு விஷயத்தில் இறங்குனீங்கனாலும் அது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. எளிமையாக கொஞ்சமாக முதலீடு போட்டு தொடங்குற தொழிலில் ஓரளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சகோதரர் மூலியமாவோ சகோதரி மூலியமாவோ ஏதாவது ஒரு சில உதவிகள் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இயற்கையாகவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் நல்ல ஒரு பாசமானவங்க. எல்லாருக்குமே ரொம்ப உதவணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உடையவங்க. ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேத்துக்கு உதவி செஞ்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியல, ஒரு முன்னுக்கே வர முடியல அப்படின்னு ஒரு தோய்வு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த மனநிலை மாறும். இல்லை இதனால் இந்த பிரச்சனை இல்லை, நம்ம முயற்சி பண்ணனா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அதனால் தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது அற்புதமான அமைப்புடைய ஒரு இடம். குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த வாக்குவாதங்கள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு அந்யோன்யத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தில் இறங்குவீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும், புதிய தெம்பு கிடைக்கும். இந்த காதல் திருமணம் போன்றவையெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. மனதுக்கு பிடித்த நல்ல வரன் அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து
வேறுபாடெல்லாம் நீக்கி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். தாயார் தந்தையார் வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். வேலையில் கூட ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த இன்னல்கள் எல்லாமே சரியாகும். அடுத்த 1 வருடத்திற்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் தான். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஏதாவது ஒரு மாற்றம், ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு, ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த ரிஷபராசி என்பவர்கள் தெரிவிங்க. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மையாரையும் வழிபடுங்க. பௌர்ணமி நாட்களில் போய் வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் இன்னும் வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.